குட் மார்னிங். இனி மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா இன்னும் குளிக்காமல் இருக்கான்னு கூட நான் குளிக்கலன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் குளிக்கணும். அடுத்து மாடு ஓடதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே காட்டுக்கு மேய போகிறோம். நாங்கள் மேய போகிறோம். நீ மேய போறியான்னு கேட்டுறாதீங்க தயவு செய்து. நான் மேயலை சரியா? அப்படியே நாங்கள் எல்லாமே வீட்டில் எல்லாம் தயார் நிலை படுத்திட்டு நாங்கள் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அங்கே பாருங்கள். நாங்கள் சாயங்காலம் பொங்கல் வைக்கிறதுக்கு செத்தல் கட்டுறதுக்கு ரெடியாக செத்தல் கட்டிட்டு வந்திருக்கோம். சாயங்காலம் நாங்கள் இப்போ பொங்கல் வைக்க போகிறோம். நாங்கள் பொங்கல் வச்சதுனால பொங்கலுக்கு சாயங்காலம் தான் சாமி கும்பிடுவோம். ஆமாம், இப்போ பாருங்கள் நான் மேலே இருக்க காட்டில் நிற்கேன். பொங்கல் செத்தல் கட்டுறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்குண்டான பொருளை ரெடி பண்ணியிருக்கு. இந்த செத்தல் எல்லாமே ஓலையை வச்சு தான் பொங்கல் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம விறகு வச்சு வைக்கக்கூடாதுங்க. சரி, ரைட்டு, ஓகே. நம்ம முத எடுக்கிறதுனால பொங்கல் வைக்கிறதுனால நான் இப்போ தான் மாட்டு பொங்கல் வைக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அதனால் இப்போ எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கி அதிகம் சொல்லல. சாயங்காலம் லைவில் எல்லாருமே சந்திக்கேன். அனைத்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும், அனைத்து ஒரு நல்ல உள்ளங்களுக்கும், நம் தமிழ் உள்ளங்களுக்கும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அப்படின்னு கூட என்னால் சொல்லதுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த தமிழன் தானே. கண்டிப்பான முறையில் தமிழன் தான் நம்ம தூக்கி வைத்தணுமே தவிர அடுத்தவனை உயர்த்ததுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நம் தமிழர்கள் மத்தியில் அனைவருக்குமே ஒற்றுமை இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி ஏகப்பட்ட விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து நான் சொல்கிறது என்னோட சின்ன வேண்டுகோள். நான் சொல்லி யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம் தமிழ் உள்ளங்கள் அனைவரும் தமிழ் உணர்வு இருக்க அனைவருமேவும் இனி இந்த தைத்திருநாளிலிருந்து நாம் அனைவருமே நம்மளுடைய உழைப்பை அடுத்தவருக்கு விட்டு கொடுக்காத அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். வாரத்தில் 6 நாட்கள் நன்றாக உழைக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் மட்டுமே இந்திக்காரனை வெளியேற்ற முடியுமே தவிர நாம் ஒயின் ஷாப் போயிட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் 4 நாள் தனியாக புலம்பல லைவு. அதாவது ஒரு ஒயின் ஷாப் போகிறத நிப்பாட்டி நம்ம தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக நம்ம தொழிலை பார்த்துக்கிருந்தோம்னா நம்ம தொழிலுக்குள்ளே அடுத்தவங்க உள்ளே நுழைய முடியாது. இந்திக்காரன் அதிகம் வர தேவையில்லை. நாம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட பொழப்பு சரியாக இருக்கும். அப்படிங்கிறத நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து திரும்ப சொல்லுதேன், இந்த தை திருநாளிலே இனிமேல் வரும் நாட்களில் நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம். இன்றைக்கி நிறைய துறைகளில் இந்திக்காரன் தொலைச்சிட்டான். அதுக்காக இந்திக்காரனை வர வேண்டாம்னு நான் சொல்லலை. வந்தாரே வாழ வைக்கும் பூமி நம் தமிழ் பூமி. ஆகையால் நம்மளோட தமிழ் பூமியில் நம்ம வந்தவங்களை அதுக்காக நம்மளை அடித்து விரட்டுத நிலைமை ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இன்னையோட சூழ்நிலை நம்மளை அடித்து விரட்டுத நிலைமை ஆகிருக்கு. அது நம்மளோட தவறு தான். முழுக்க நம்மளோட தவறு தான்ங்கிறத நான் சன்றாக உணர்ந்திருக்கேன். தயவு செய்து மதுக்கடைக்கு செல்லும் நேரத்தை குறைத்து கொண்டு நாம் தொழிலை அநேகமாக செயல்படுவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம். வாழ்க வளமுடன். இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.